welcome to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி. ரீசெண்டாக நான் வந்து கப் கேக் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து கேக் ரெசிபி வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இது ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. இந்த கேக்கோட பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும். உங்களுக்கு சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக, டேஸ்டியாக, நல்லா ஃப்ளஃபியாக, சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிஸ்கெட்ஸ் வேணும். நான் வந்து இந்த போர்பான் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் எந்த பிஸ்கெட்டில் வேணால் இந்த கேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது சாக்லேட் கேக்னால நான் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. இது மாதிரி க்ரீம் பிஸ்கெட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா குட் டே பிஸ்கெட்டில் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும், அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ்லாம் நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணணும், நல்லா அரைச்சி பவுடர் ஃபார்முக்கு வரணும். இதே டைமில் நம்ம வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு குக்கரை வந்து 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்ஸ் வந்து நல்லா பொடி ஆகிடுச்சு, நல்லா பவுடர் ஃபார்மில் இருக்கணும். இந்த பவுடர்ட் பிஸ்கெட்லாம் வந்து தனி பவுலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ண போகிறோம். பாயில்டு மில்க், காய்ச்சின பால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். மில்க் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுறது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஊற்றிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிஸ்கெட்ஸில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்குனால நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து தனியாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனான ஸ்டெப் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும். அண்ட் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ட்ராப் ஆகிற கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஈனோ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இது மாதிரி ஒரு ஈனோ பேக்கில் 1/2 குவான்டிட்டி மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள்கிட்ட வந்து ஈனோ பவுடர் இல்லைனா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஈனோ பவுடர் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈனோ ஆட் பண்ணதுக்கப்புறமே வந்து பேட்டர் நல்லா ஃப்ளஃபியாக ஆகிடும். ஸோ நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈனோ போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே பேட்டரை விட்டுறக்கூடாது. உடனே நம்ம வந்து குக்கரில் வைக்கணும். ஸோ நம்ம பண்ண பேட்டர் ஃபுல்லாக வந்து அதில் போட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட் தான். ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்காது லாக்டவுனால். ஸோ நம்ம பேட்டர் எல்லாமே ஈவனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இது குக்கரில் வைக்கலாம். அண்ட் குக்கரில் தண்ணிலாம் இருக்கக்கூடாது. லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குக்கரில் தண்ணி ஊற்றணுமா. நான் தண்ணிலாம் ஊற்றலை. இது வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பெரிய கேக்காக வந்திருக்கும். உங்களுக்கு நீங்கள் நைஃப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். கத்தியில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போனா உங்களுக்கு கேக் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு கூல் டவுன் பண்ண விட்டுறணும். குக்கர்லேருந்து கேக் எடுத்தோடனே நல்லா ஆறணும், கூலாக விடுங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்கள் சாக்லேட் டாப்பிங் போடணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கேக் சாஸ் எல்லாமே என்னோடய சிஸ்டர் தான் பண்ணாங்க என்னோடய பர்த்டேக்கு. ஸோ அவங்க செய்யும் போதே நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா இருக்கும்போது கேக் சாப்பிடலாம், இல்லை செலிப்ரேஷன் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாக்கோ டாப்பிங்க்கு மேலே நீங்கள் வந்து கேஷ்யூ நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சாக்லேட் டாப்பிங் செய்கிறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு வந்து கொக்கோ பவுடர், மில்க் பவுடர், சுகர் இருந்தால் போதும். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்திருந்தேன், அது வந்து கிளிப் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் உங்களுக்கு சாக்லேட் டாப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அண்ட் சாக்லேட் டாப்பிங் இல்லாமல் கூட கேக் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு வருஷமும் வந்து வெளியில் கேக் ஆர்டர் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி வீட்லேயே செஞ்ச கேக் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த கேக் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஸ்பெஷலான கேக் இது எனக்கு. ஸோ இதான் நம்மளோட கம்ப்ளீட் கேக். இது வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் 12 o'clock வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக. இதுதான் என்னோட 12 o'clock கேக் கட்டிங் வீடியோ.
அண்ட் கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. கேக் சூப்பராக குக்காக இருந்தது. அண்ட் இது கேக் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸோட இதே ஸ்டெப்ஸோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பீஸ் வந்து உங்களுக்காக. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நான் மீட் யூ நெக்ஸ்ட். Akshara saying bye bye and take care of yourself.